உங்களுடைய பார்வை? அனுமானம், இதெல்லாம் அசம்ஷன்ஸ். அந்த கமிட்டி பார்க்க போகுது. இட்ஸ் கோயிங் டு டேக் அ டோட்டல் வியூ ஆன் தி என்டையர் திங். அவங்க பார்க்க போகிறாங்க. பார்க்கும் பொழுது ரெவென்யூ வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எந்த அளவு ரெவென்யூ குறைக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கணக்கில் எடுத்து. அதுதான் அவர் சொல்கிறார். ஏற்கனவே வாட்டுக்கு இது மாதிரி கொண்டு வரப்பட்டது. அந்த கமிட்டி கொண்டு வரதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது ஐவாஷா தான் பல நேரங்களில் போயிருக்கிறது. மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டு விட்டால் அதை மீண்டும் திரும்ப பெறுவது என்பது இயலாத காரியம். இப்போ கொண்டு வருவதற்கு முன்பாகவே அதை பல முறை ஆய்வுக்குட்படுத்தி அதில் சாதக பாதங்களை அலசி ஆராய்வது மட்டும்தான் சரியாக இருக்கும். ஏன் இவ்வளவு அவசரம் அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்கல்ல. சிலவற்றை ஜிஎஸ்டிக்கு வெளியே கொண்டு போக வேண்டும். இல்லை, இதில் வந்து முழுவதும் ஜிஎஸ்டி வந்து தனிப்பட்ட மாநிலங்களை சுயமாக அவங்க இதுவரைக்கும் வந்து கொண்டிருக்கக்கூடிய வருமானத்திற்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதை ஒரு நிபுணருங்கிற முறையில் நானும் சொல்கிறேன். ஐ எம் நாட் கேரண்டி, நோபடி கேன் கேரண்டி எனி ஸ்டேட்ஸ். ஆனால் ஹோல்சம்மாக பார்க்கும் பொழுது நிதி அமைச்சர் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, ஏன்னா அதான் ஆரம்பத்தில் அவர் இன்றைக்கி ராஜ்யசபையில் சொல்லும் போதே சொல்லியிருக்காரு, நான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேங்கிறாரு, நீங்கள் பயப்படுறத நான் எடுத்து செய்கிறேங்கிறாரு. இதை நான் வந்து ஒரு பொருளாதார முறையில் தான் நான் அணுகிறேன். இது யாராக இருக்கட்டும், அது ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கட்டும், செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபைனான்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுவரைக்கும் நடந்த மாற்றங்கள், இதுவரைக்கும் நடந்த பொருள்கள், விதிவிலக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள், இது எல்லாமே இந்த வாதம் இது வரும்போது நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம்ங்கறாங்க. இதுக்கு முன்பு அவ்வாறு நடந்திருக்கிறதாங்கிற ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் அதை ஆய்வுக்குட்படுத்தி இதை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொன்ன மாதிரி ஆயில் காப்பீட்டு துறையில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கான அனுமதி அதிகரிக்கப்பட்ட பொழுது ஏராளமான நிறுவனங்கள் இங்கே வரும். இன்னும் ஆயில் காப்பீட்டு வசதி பெறாத ஏராளமான இந்தியர்கள் இருக்கிறார்கள், ஒவ்வொருவருக்கும் போய் சேரும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரை அதில் எத்தனை விழுக்காடு பங்குகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பல நிறுவனங்களுக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்களில் ஏராளமான சலுகைகளை வாரி கொடுத்த பிறகும் சென்னையில் மிக பிரபலமான நிறுவனங்கள் எல்லாம் மூடிவிட்டு தொழிலாளர்களை வீதியில் விட்டு வெளியேறிய கதையை நம்ம பார்க்குறோம். அப்போது இப்பொழுது அங்கெல்லாம் யார் வந்தார்கள்? நிதியமைச்சர் வந்தாரா? இந்த சலுகைகளை கொடுத்த மத்திய மாநில அரசுகள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது இல்லை. ரிப்பேர் அண்ட் டேமேஜுங்கிறது ஒன்றுங்க தனி. ஒரு பொருளாதார நோக்கத்தில் பார்க்கும்பொழுது ரிப்பேர் அண்ட் டேமேஜுங்கிறது வேற. நாம் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த டேமேஜ் பெரும்பாலும் சாதாரண மக்களுக்கு வந்து விடுகிறது. நீங்கள் சொன்ன நலன்களும் அதன் மூலம் ஏற்படக்கூடிய சாதகங்களும் இல்லை. இன்னொன்று நம்ம பார்க்கணும் சார், இன்னொன்னே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியிருக்கு சார். எக்ஸைஸ் கஸ்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாடிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா 28 வரி டிவிஷன்ஸ், 28 டிவிஷன்ஸ். அதை படித்து அந்த பட்டியலை பார்த்து அவங்க வந்து இவ்வளோதான் டியூட்டி, இவ்வளோதான் கஸ்டம்ஸ்னு அவங்க பிளான் பண்ணுறதுக்குள்ள தலை சுற்றி போயிடும். இது வந்து சாதாரண மக்களை நீங்கள் பேசும்போது அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சாதாரண வரி செலுத்துபவர், ஒரு சாதாரண வியாபாரி, இதெல்லாம் வந்து இவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக ஏன் எடுத்துகிட்டு போகிறாங்கங்கும் பொழுது அவங்களுக்கு இது பலன் அளிக்கும்ல சார். இப்போ வந்து இந்த 14th ஃபினான்ஸ் கமிஷனில் மாநில அரசுகளுக்கு ஏற்கனவே இருந்ததை விட கூடுதலாக இப்போது 42% நாங்கள் ஒதுக்குவோம் என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது. எல்லோருமே வரவேற்றார்கள் அந்த அறிவிப்பு வந்தவுடன். பிறகு செயலுக்கு வருகிற போது தான் தெரிகிறது, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தன் பங்கிற்கு மாநிலத்திற்கு எதற்கெல்லாம் பணம் ஒதுக்கியதோ அதையெல்லாம் நாங்கள் நிறுத்திக் கொள்வோம் என்று சொல்லிவிட்டார்கள். நம்முடைய மாநில அரசு என்ன சொல்லுகிறது என்றால் 42% நீங்கள் கொடுப்பேன் என்று சொன்ன பிறகு எனக்கு இந்த ஆண்டு 4190 கோடி ரூபாய் உங்களிடமிருந்து வர வேண்டிய பணம் வெட்டப்படுகிறது. இது என்ன முன்னேற்றம், இது என்ன நியாயம் என்று அவர்கள் கேட்டார்கள். சட்டசபையிலும் அவர்கள் சொன்னார்கள். அதுவே தான் இதிலும் நடக்கும். அருண்ஜேட்லி சொல்லிவிட்டால் அது என்ன வேதமா? ஒருவேளை அது மறுக்கப்படுமானால் நீதிமன்றம் போல் நான் சென்று நியாயம் கேட்க என்ன மெக்கானிசம் இருக்கிறது? இன்னைக்கு வரைக்கும் அதில் மெக்கானிசம் கிடையாது. என் மெயின் குற்றச்சாட்டு அதுதான். வரும் என்று நீங்க சொல்லி என்ன உங்க கவுன்சில் எங்க சார்? நீங்க வந்து ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்னுடைய ஒரு கூட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க. அதுல ஒரு கன்சென்சஸ் வருவதற்கு முடியலன்னா என்ன சார் டெமோக்ரஸி? டெமோக்ரஸி இஸ் கன்சென்சஸ். டெமோக்ரஸி வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா என்ன நீ கன்வின்ஸ் பண்ணணும், அல்லது நான் அதுக்கு உடன்படணும். அதை செய்யறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். நீங்கள் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை 122வது திருத்தம் அது, அந்த திருத்தத்தை நீங்கள் செய்கிற போது இப்படி ஹேவசாடாக பண்ணக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிஸ்கல் அட்டானமி போய்விடும், எங்களுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் போய்விடும் என்று அவர்கள்
தேசத்தினுடைய ஜிடிபி வளர்ச்சி பெறும். Fiscal autonomy 1-2 விழுக்காடு ஒரு ஜிடிபி வளர்ச்சி அடைந்த ஒரு தமிழ்நாடு சொல்லுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன சார்? ஒண்ணும் இல்ல சார், பொருளாதார ரீதியா ரிவோல்ட் வரும்னு அர்த்தம் சார். 1-2 ஜிடிபி வளர்ச்சி பெறுங்கிறாரு அருண் ஜேட்லி சார். அதெல்லாம் பேச்சு தான் சார். 65 வருஷமா நேரு சொல்லாத வளர்ச்சி இல்ல, இவரு சொல்லாத வளர்ச்சி இல்ல. இப்போ இவங்க பிளானிங் கமிஷன் ஒன்று இருந்தது, அதையும் காலி பண்ணிட்டாங்க, வேற நம்ம ஒரு பேர் வச்சு உண்டாக்கிட்டாங்க. இத்தனைக்கு பிறகு என்ன நடக்குங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆகவே ஒவ்வொன்றுக்கும் இல்ல சார், அரசியல் சட்ட திருத்தம் வந்துருச்சுன்னாக்கா அதுக்கு வந்து பக்காவா மெக்கானிசம் வேணும். சரி, ஓகே. நம்ம நிறைவு கருத்தில் பதிவு பண்ண ஆரம்பிச்சலாம். நிறைவாக திரு சுப்பிரமணிய பாலாஜியிலிருந்து தொடங்கினா உங்களுடைய நிறைவு கருத்து, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீதம் இருக்கக்கூடிய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கான உத்திகளை என்னவாக கையாளப் போகிறது பாஜக? ஏதாவது ஒரு இடத்தில் நாளைக்கு ஏதோ ஒரு உத்தி கையாளுறாங்க. இது வந்து பாஸ் பண்ணுறதுக்கு மற்ற எதிர்க்கட்சிகளையும் முலாயம் சிங் யாதவ் போன்றவர்களையும் சேர்த்து ஏதோ முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனால் அது எவ்வளோ தூரம் வெற்றி அடையுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக காங்கிரஸினுடைய அவர்கள் ராகுல் காந்திக்கு ஒரு 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 மீடியாவில் ஒரு பேர் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மொத்த நாடாளுமன்றத்தை ஒரு விஷயமே இல்லாத விஷயத்தை வைத்து ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரையே கெடுத்தது வந்து தேசத்திற்கு அவர்கள் செய்த ஒரு பெரிய பின்னடைவு. சரி, இது உங்களுடைய நிறைவு கருத்தாக இருக்கிறது. திரு மாணித்தார், உங்களுடைய நிறைவு கருத்து? இதில் ராகுல் காந்தி அவர்கள் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை எடுத்து பேசுகிறார். ஊழல் நிறைந்த நரேந்திர மோடியினுடைய அரசில் அமைச்சர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும், முதலமைச்சர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஊழல் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சம்பந்தம் இருக்கின்ற இந்த நிலை உருவாகி இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் இதற்கு கூட பேசக்கூட வாய்ப்பளிக்காமல், நாடாளுமன்றத்தில் விவாதமே இல்லாமல் நடத்த வேண்டும் என்ற ஆணவத்தோடு நடத்துகின்ற இந்த நரேந்திர மோடியினுடைய அரசு மக்கள் தண்டிப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய நிறைவு கருத்தோட சுருக்கமா முடிச்சிருங்க. நான் அவருடைய நிறைவு கருத்தோட முடிக்கிறேன். சுருக்கமா உங்களுடைய நிறைவு. அதாவது இதில் ஜிஎஸ்டி பொறுத்த அளவில் ஜிஎஸ்டி வந்து அதான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல வந்தேன். 1961 இன்கம் டேக்ஸ் ஆரம்பித்தாங்க. இன்கம் டேக்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் டைரக்ட் டேக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதை வந்து இன்றைக்கு வந்து ஃபைலிங்கில் 5 நிமிஷத்தை பண்ணுற மாதிரி பண்ணி நம்ம சாத்தியமாக்கிட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் எதையும் நாம் பார்க்கும் பொழுது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதை எடுத்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக அதை ரெக்டிஃபை பண்ணி கஷ்டங்கள் வரும், சமாளிக்க வேண்டிய சாத்தியக்கூறுகள் வரும். அதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி கண்டிப்பாக ஜிஎஸ்டி பில் வந்து நமக்கு ஒரு பெரிய நம்பலாம். நாடாளுமன்றம் நடக்க வேண்டும். நாடாளுமன்றம் நடக்காமல் இருப்பதற்கு இப்போது பிஜேபி தான் காரணம். அவர்கள் பொறுப்பாக ஏற்கனவே எதையெல்லாம் அவர்கள் கோரிக்கையாக வைத்தார்களோ, ஏற்கனவே எப்படியெல்லாம் அவர்கள் முடக்கி கொண்டிருந்தார்களோ அதையும் மனதில் வைத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகளை அவர்கள் அணுகி இதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். சுஷ்மா ஸ்வராஜ் மத்திய அமைச்சர் என்கிற முறையில் பதவி விலக வேண்டும். மத்திய பிரதேசத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற வியாபம் ஊழல் மிக கொடுமையான ஊழல். பணம் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்த ஊழலில் இப்போது பிணங்கள் சம்பந்தப்படுவதாக சந்தேகங்கள் வருகின்றன. ஆகவே இது குறித்து அரசாங்கம் கவலைப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி பார்த்தா சுஷ்மா ஸ்வராஜ் நாடாளுமன்றத்தோடு தொடர்புடையவர், மத்திய அமைச்சர் பதவி விலகணும்னு நாடாளுமன்றத்தை நீங்கள் முடக்குவது, கோரிக்கை வைப்பது ஒரு நியாயம். மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் நீங்க ஏதோ ஒரு இடதுசாரிகள் ஆட்சி செய்யக்கூடிய ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை முன்வைத்து நாடாளுமன்றத்தை மத்திய பிரதேசத்தோடு நிறுத்தி கொண்டேன். ராஜஸ்தானெல்லாம் நான் சொல்லவில்லை. மத்திய பிரதேசத்தோடு வித்தியாசமானது என்பது என்னுடைய கருத்து. மிக மிக வித்தியாசமானது, மிக மிக அபாயகரமானது. உமாபாரதி போன்றவர்களே அச்சப்படுகிறார்கள் அப்படிங்கிற அளவுக்கானது. அதிலே நடவடிக்கை தேவை. சரி, இப்போ இதை நடத்துவதற்கு அதே மாதிரி ஜிஎஸ்டியை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டியில் மாநிலங்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஜிஎஸ்டி கொண்டு வருவது மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி ஆதாரம் கிடைக்க வேண்டும். அதை உறுதி செய்து ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் அதை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நம்ம இந்த அளவில் நிறைவு செய்யலாம். அரங்கில் இணைந்த 3 பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். திரு மாணிக் தாகூர், டெல்லியிலிருந்து உங்களுடைய தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் எங்களோட இணைந்தீர்கள். உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவிலே நிறைவு செய்யலாம். ஏதாவது விதத்தில் 200 கோடி ரூபாய்க்கு மேல் இதுவரை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாமல் முடக்கப்பட்டதில் ஒவ்வொரு நிமிடமும் பல கோடிகள் விரயமாகி கொண்டிருக்கின்றன என்று ஆய்வறிக்கைகள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்து அனுப்புவதும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிணைந்து தங்களுக்கான ஒரு தலைமை அமைச்சரை தேர்ந்தெடுப்பதும் இந்திய ஜனநாயகத்தை ஆக்கப்பூர்வமான வழியில் நடத்தி செல்வதற்கு மட்டுமே. அதில்
ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் 2 பேருக்குமே சம அளவிலான பொறுப்புகள் இருக்கின்றன. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் நிறைவு செய்வோம். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. மீண்டும் மற்றும் சில மக்கள் சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.